ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய டாப்பில் வந்து நான் ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ண போகிறேன். அது என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வீடியோவில் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கேன்வாஸ் வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம பிக் பாஸ் கண்ணு மாதிரி தான் வரைய போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு போதும். உங்களோட நெக்கு டீப் எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த இது வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிட்ட உடனே 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் ஸ்டிச்சிங்க்காக இந்த மாதிரி போடணும். ஏன்னா நான் கம்மியாக போட்டுட்டேன், நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. அதனால தான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் அந்த 1 இன்ச்சு விட்டு நீங்கள் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் வந்து அந்த டாப்புக்கு மேட்சான கலரில் ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க, லைனிங் அந்த மாதிரி. இந்த கேன்வாஸ் எப்பயுமே இந்த மெல்ட் ஆகிற பக்கத்தில் துணியை அடியில் வச்சுட்டு அயர்ன் பண்ணிங்கன்னா அது நல்லா துணியோடு ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் அந்த துணியில் கொஞ்சம் நிறையா துணி விட்டுட்டு நீங்கள் சைடில் ஃபுல்லாக நாச் போட்டு எடுத்துக்கோங்க. நாச் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணி இது பண்ணணும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இது எதுக்காக நான் இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறேன்னா, மீஷோவில் ஆர்டர் பண்ணேன். அது வந்து கொஞ்சம் நெக்கு வந்து கொஞ்சம் இதுவாக டிசைன் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கழுத்து ஒட்டி கீழே இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்தா நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மாதிரி இது பண்ணேன். இப்போ நீங்கள் எந்த டாப்பு ஆல்ட்ரேஷன் பண்ணணுமோ அந்த டாப்பு நீங்கள் எடுத்து அந்த டாப்போட மையப்பகுதின்னா சென்டராக பார்த்து வச்சு நீங்கள் ஒரு பின் ஒன்று போட்டுக்கோங்க. அப்போ தான் நகராமல் இருக்கும். இது வந்து நீங்கள் அந்த ட்ராயிங் பண்ணியிருக்கீங்களா பென்சிலில், அந்த ட்ராயிங் மேலே தான் நீங்கள் அந்த ஸ்டிச்சு போடணும். இந்த ஸ்டிச்சு ஃபுல்லாக போட்டுக்கிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே போடணும். நான் வந்து அந்த ட்ராயிங் மேலே போடல, கொஞ்சம் தள்ளியே போட்டுட்டேன். அதனால தான் எனக்கு அடித்து திருப்புறப்போ உள்ள கிளாத் இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. இப்போ வந்து ஃபுல்லாக நான் அந்த நடுவில் இருக்கிறத மட்டும் அந்த நான் ட்ராயிங் பண்ணோம்ல, அது அந்த ஸ்டிச்சு போட்டதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு நீங்கள் கட் பண்ணணும். இப்போ இது ஃபுல்லாகவே நீங்கள் நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள், இல்லைன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கூட வேஸ்ட்டாக போயிடும். இப்போ நான் இது ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் அப்படியே இது உள்ளே திருப்பி விட்டுறணும். இப்போ நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். திருப்பத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் அந்த நாச் போட்டுக்கணும் சைடில். அப்போ தான் அந்த திருப்புறப்போ அழகாக வந்து திரும்பி வரும். ஃபுல்லாகவே நாச் போட்டுக்கோங்க. நாச் போட்டு இப்போ திருப்பிட்டு அப்படியே அது மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிடுங்க. இந்த டிசைன் வீடியோ லென்த்தாக இருக்கிறதுனால என்னால் ஒரு ஷார்ட்லேயே போட முடியல. பார்ட் 2 நான் இன்னொரு வீடியோ போடுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.